ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிகவும் பிரபலமான விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு பிறகு நன்கு அறியப்பட்ட ஒரு விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்றால் அது மிகையாகாது. இயற்பியல் மற்றும் அண்டவியல் பற்றிய அவரது புனை படைப்புகளுக்காக மிகவும் பரவலாக அறியப்பட்ட ஹாக்கிங் தன்னுடைய 8ஆம் வயதில்தான் படிப்பு எப்படி என்பதை அறிந்தார். பல்கலைக்கழகத்தில் ஒரு சோம்பேறி மாணவராக இருந்தார். தன் 21ஆம் வயதில் தன்னுடைய நோயின் காரணமாக முற்றிலுமாக முடங்கினாலும் கூட உலகின் மீதான தன்னுடைய கண்ணோட்டத்தை முழுமையாக மாற்றினார் மற்றும் அவரது முழு வாழ்வையும் அண்டவியலுக்கு அர்ப்பணித்தார். அவரது புத்திசாலித்தனமான கோட்பாடுகளில் சில நம் பிரபஞ்சம் எவ்வாறு மிக ஆழமான முறையில் செயல்படுகிறது என்பதை விளக்குகிறது. அதே போல இந்த அழகான உலகம் அடுத்த 200 ஆண்டுகளுக்கு தாக்கு பிடிக்காது என்றும் கூறுகிறது. அப்படியாக நம் உலகம் எப்படி முடிவுக்கு வரும் என்கிற காரணங்களையும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று ஹாக்கிங் கணித்த மிக பயங்கரமான காரணங்களையும் பார்க்கலாம். முதல் காரணம், மரபணு மாற்றப்பட்ட தடுப்பூசிகள் வியத்தகு விளைவுகளுக்கு வழிவகுக்கும். மனித குலத்தின் மிகப்பெரிய அச்சுறுத்தலானது அண்டத்தில் இருந்து வராது, அதை பூமிவாசிகளை உருவாக்கிக் கொள்வார்கள் என்கிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். நீண்ட காலத்திற்கு முன்னர் விஞ்ஞானிகள் மனித நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மரபணு பொறிக்கப்பட்ட வைரஸ்களை பயன்படுத்தினார்கள். ஆனால் அவைகள் சில வேறுபட்ட பாதிப்புகளை உருவாக்குகிறது என்பதை பின்னர் கண்டுபிடித்தார்கள். அந்த காலத்திலேயே அப்படி என்றால் இப்போது சொல்லவா வேண்டும்? தற்கால மருந்தாளர்கள் பல ஆபத்தான வைரஸ்களை ஒன்றிணைந்து பார்த்து வருகின்றார்கள். எடுத்துக்காட்டிற்கு, மக்களிடம் இருந்தும் மாடுகளிடம் இருந்தும் நாய்களிடம் இருந்தும் டிஎன்ஏக்களை சேகரித்து அதை ஒன்றாக கலக்குகிறார்கள். இதில் பிரச்சனை என்னவென்றால், இது போன்ற தடுப்பூசிகளின் நீண்ட கால சேதத்தை நம்மால் ஆரம்ப காலத்தில் அறிந்து கொள்ள முடியாது என்பதே. இரண்டாவது காரணம், ஏலியன்ஸ் எனப்படும் வேற்றுகிரகவாசிகள் நமது கிரகத்தை ஆக்கிரமிப்பார்கள். இந்த பிரபஞ்சத்தில் மற்ற உயிரினங்களும் உள்ளன, அவைகள் நமக்கு நட்பானவைகளாக இருக்கும் என்பதில் உறுதிப்பாடு இல்லை என்று கூறுகிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவரின் கோட்பாடின்படி நமது பிரபஞ்சமானது ஒரு தனித்த பிரபஞ்சம் அல்ல, பல தனித்தனி பிரபஞ்சங்களில் ஒன்றாகும். மனிதர்களாகிய நாம் இந்த பிரபஞ்சத்தில் தனியாக இல்லை என்பதை நிரூபிக்கும் சான்றுகள் இல்லை என்றாலும் கூட ஏலியன்ஸ் எனப்படும் வேற்றுகிரகவாசிகள் இருக்கும் பட்சத்தில் அவைகள் ஆதாரங்களை தேடும் நோக்கத்தின் கீழ் மற்ற கிரகங்களை அழிக்க விரும்பும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்று கூறியுள்ளார். அடுத்த காரணம், பிரபஞ்சம் அதன் முடிவை எட்டும். எப்படி ஒரு நட்சத்திரம் தனது முடிவை எட்டுமோ அதே போல நம் பூமியும் தன் முடிவை எட்டும் என்றும் ஹாக்கிங் நம்பினார். அதாவது அனைத்து நட்சத்திரங்களும் அதன் ஆற்றல்களை இழக்கும் போது நமது பிரபஞ்சம் இருளுக்குள் மறைந்துவிடும். அதனால்தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் நாம் உயிர் வாழ விரும்புவோமானால் பிற பிரபஞ்சங்களை விரைவில் பெற வேண்டும் என்று கூறியுள்ளார். அடுத்த காரணம், ரோபோக்கள் மனித இனத்தை அழிக்கும். ஸ்டீஃபன் ஹாக்கிங் தன்னுடைய முழு வாழ்க்கையையும் செயற்கை நுண்ணறிவின் கீழ் இயக்கிய போதிலும் கூட அவர் அதை நம்பவில்லை. என்றாவது ஒரு நாள் ரோபோக்கள் நம் மனித வரலாற்றின் மிக மோசமான கண்டுபிடிப்பாக இருக்கக்கூடும் என்று அவர் நம்பினார். ஒரு கட்டத்திற்கு மேல் அவைகள் மனித இனத்தை கட்டுப்படுத்தும், பின்பு அழிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அடுத்ததாக, அணு ஆயுதங்கள் மனித இனத்தை அழிக்கும். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் கருத்தின்படி ஆக்கிரமிப்பு மற்றும் பகுத்தறிவு சார்ந்த நடத்தைகளும் தான் மோசமான மனித குணங்களாக இருக்கின்றன. தற்கால மோதல்கள் அதை நிரூபித்தும் வருகின்றன. ஆக ஸ்டீஃபன் ஹாக்கிங் கூறும் அந்த அழித்தல் குணம் குறையவே இல்லை, கூடிக்கொண்டே போகிறது என்றே கூறலாம். அதன் வெளிப்பாடுதான் ராணுவமயமான தொழில்நுட்பம் மற்றும் பேரழிவு ஆயுதங்கள் ஆகியவற்றின் உருவாக்கம். இவைகள் அழிவுகரமான விளைவுக்குள் நம்மை தள்ளிவிடும். ஒரு கட்டத்தில் இது நமது உலகின் முடிவாக கூட இருக்கலாம் என்று ஸ்டீஃபன் ஹாக்கிங் எச்சரித்துள்ளார். அடுத்த காரணம், நாம் வாழ மற்றொரு கிரகத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் கூற்றுப்படி அடுத்த 100 ஆண்டுகளுக்குள் நாம் வாழ்வதற்கு இன்னொரு கிரகத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இல்லையென்றால் பெருமளவிலான மக்கள் தொகை வளர்ச்சி, மாசுபாடு, காடழிப்பு மற்றும் தொற்று நோய்கள் போன்ற பல பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள நேரிடும். அது சரி, பூமியை தவிர்த்து எதிர்காலத்தில் நாம் வசிக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாவது உள்ளதா என்று கேட்டால் ஒரு பட்டியலே உள்ளது. அந்த பட்டியலில் பூமியின் இயற்கையான செயற்கைக்கோள் என்று அழைக்கப்படும் சந்திரன், நச்சு மண், நசுக்கும் குளிர் மற்றும் மூச்சு திணறலை வாரி வழங்கும் வளிமண்டலம் கொண்ட செவ்வாய் கிரகம், வியாழன் மற்றும் செவ்வாய் கிரகத்திற்கு இடையே அமைந்துள்ள ஒரு குள்ள கிரகமான செரஸ், தண்ணீரின் வெளிப்பரப்பை வெளிப்படுத்தும் ஒரு பனிக்கட்டி மேலோடு கொண்டு மூடப்பட்டிருக்கும் வியாழனின் 4வது மிகப்பெரிய நிலவு யூரோபா, சனிக்கோளின் மிகப்பெரிய சந்திரனான டைடன், நம் பூமியின் உறவினர் என்று அழைக்கப்படும் கெப்லர் 452p ஆகியவைகள் இந்த பட்டியலில் அடங்கும். அடுத்த காரணம், நம் பூமி ஒரு தீப்பந்தாக மாறும்.
ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் கணிப்பின்படி 600 ஆண்டுகளுக்கும் குறைவான காலங்களில் நம்முடைய கிரகம் ஒரு ஃபயர்பாலாக, அதாவது ஒரு நெருப்பு பந்தாக மாறும். அதற்கு ஆகப்பெரும் காரணமாக எரிசக்தி நுகர்வும் புவி வெப்பமடைதலும் இருக்கும் என்கிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.